ஹலோ! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சு மியூஸ்லின்னு பேர் இதோடது. இது வந்து முன்ன நாள் நைட்டே ஊற வைக்கணும். ஸோ, அதனால நீங்க அடுத்த நாள் காலையில ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில வச்சத எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இது ஹெல்த்தியும் கூட. இது பார்த்தீங்கன்னா மியூஸ்லி. இதில வந்து கோகனட் இருக்கு. எல்லாம் ட்ரையான கோக்னட்டு, ட்ரையான ஆப்ரிகாட் ஃப்ரூட்டு, கேஷ்யூ நட்ஸு, ஓட்ஸு, பார்லி. ஸோ இந்த மாரி எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இத வந்து ஊற வைக்கணும். அது ஊற வைக்கிறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோகர்ட்டு, இது யோகர்ட்டு. இது வந்து இந்த சீட்ஸ் பேசல் சீட்ஸ் என்ன சொல்லுவாங்க? சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. அத வந்து கொஞ்சம் தண்ணீல ஊற வச்சிருக்கேன். இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நீங்க ரொம்ப கம்மியா தான் ஆட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ணல. அப்படியே மிக்ஸியில போட்டு கொஞ்சம் இந்த மாரி இது பண்ணி வச்சிருக்கேன். பவுடர் மாரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க இத தண்ணீல கலந்து குடிக்கலாம் காலையில. இல்ல இந்த மாதிரி எதா பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ரெய்சின்ஸ் வச்சிருக்கேன். இந்த ட்ரைடு கிரேப்ஸ். இது வந்து எதுக்குன்னா, கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு. ஸோ இதெல்லாம் கலக்கிறதுக்கு நம்மளுக்கு பால் வேணும், கொஞ்சம் ஹனி வேணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூஸ்லி எடுத்து இந்த மேசன் ஜார் ஒண்ணு எடுத்துக்கோங்க. இந்த மாரி ஜார்ல வந்து இத போட்டுக்கணும். இப்ப இந்த ஜார்ல நான் அந்த மியூஸ்லி எல்லாத்தையும் போட்டுட்டேன் நானு. இப்ப வந்து யோகர்ட் ஆட் பண்ணணும். இது வந்து நைட்டே பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில அப்படியே ஜில்லுன்னு எடுத்து சாப்பிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு யோகர்ட் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சப்ஜா சீட்ஸ் இத வந்து ஊற வச்சத வந்து இதில கலந்துக்கிறேன். அப்புறம் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பவுடரு. அப்புறம் ரெய்சின்ஸ். அப்புறம் இந்த மில்க்கு. இது வந்து இவ்வளோ பால் ஊத்தணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா சோக் ஆகி நல்லாயிருக்கும். சாஃப்ட்டா இருக்கும் அடுத்த நாள் காலையில. இப்போ கொஞ்சம் ஹனி. பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருப்பேன். ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ, அவ்வளோ இது பண்ணிக்கலாம். ஸோ இத நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த ஹனி போட்டிருக்கோம் இல்லைங்களா? அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மில்க்ல. நான் காலையில எடுத்து சாப்பிடும்போது, இதில உங்களுக்கு என்ன ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வீட்ல இருக்கோ, ஆப்பிள கட் பண்ணி போடலாம். இதிலயே கொஞ்சம் ட்ரைடு ஆப்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும்னா, இதிலயே கொஞ்சம் ஆப்பிள் போடலாம். பனானா கட் பண்ணி போட்டுக்கலாம் காலையில சாப்பிடும்போது. அ அப்புறம் வேற என்ன சீசனல் ஃப்ரூட்ஸ் இருக்கோ, இது மேல அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் போட்டு நீங்க சாப்பிடலாம். இத நான் இப்ப வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில வச்சுட போறேன். ஸோ நாளைக்கு காலையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நான் இத மூடி போட்டு வச்சுட்டேன். நான் இத ஃப்ரிட்ஜில வைக்க போறேன். நாளைக்கு காலையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம நைட்டு ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மியூஸ்லி. அத வந்து நான் ஸ்ட்ராபெர்ரிஸ் போட்டு சாப்பிட போறேன். எப்படி சாஃப்ட்டா சோக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாரி தான் இருக்கும். நல்லா சோக் ஆகி, இந்த மாரி உங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப சாஃப்ட்டா நல்லாயிருக்கும். ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் மார்னிங். ஸோ, இப்ப நான் இத என்ஜாய் பண்ண போறேன். நான் ஸ்ட்ராபெர்ரி போட்டு சாப்பிட போறேன். ஸோ, உங்களுக்கு என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ, நீங்க போட்டு அதோட சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.